பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு எல்லாருமே தன்னுடைய ஃபேன்ஸ் மீட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இதில் சாண்ட்ரா பிரஜனோட ஃபேன்ஸ் மீட் தான் எல்லாருக்குமே ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய சக்ஸஸ் மீட்டை அவங்க என்ன மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, விஜய் பார்வதி மாதிரி ரேலியில் வரணும், அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய எதிர்பார்த்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவங்க நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவும் எந்த விதமான ஒரு கிளாப்ஸ் அப்புறம் ஒரு ஆரவாரம் இல்லாமல் ரொம்பவும் சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருச்சு. இதை அவங்க 2 பேருமே பிளான் பண்ணி தான் நடத்திருக்கிறாங்க. இது வந்து தானா அவங்க ஃபேன்ஸ் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக பேசினா அந்த ரெட் கார்டு விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க விஜய் பார்வதி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சிபி ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சபரி வந்து விஜய் பார்வதியை ஒரு கேமில் வந்து கண்ணை குத்துனது வந்து ஒரு பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த விஷயத்துக்கு முன்னாடியே சபரி, விக்கல்ஸ், அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க எல்லாருமே உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே நடந்திருக்குது. இது நீங்கள் பிளான் பண்ணி பண்ணினது கேம்னா நாங்கள் இதை எதை மாதிரி எடுத்துக்கிறது, இவங்க வந்து கிக் பண்ணி நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பீங்க சாண்ட்ரா. பிகாஸ் யூ நோ எவ்ரிதிங். உங்களால் எல்லாத்தையுமே கணிக்க முடியும். ஒரு பர்சன் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி கேம் விளையாடுறாங்கங்கிறத ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்போது நான் வந்து பிஆர் யூஸ் பண்ணி இந்த பிக் பாஸ் சீசன் 9 வரல, ஏன்னா அதுக்கு எங்ககிட்ட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி திவ்யா கணேஷ் வந்து பிஆர் யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் கிடையாது நான் விஜய் பார்வதி பிஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் எங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே பிஆர் டீம் இறங்கி வேலை செய்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அந்த ரெட் கார்ட் டாஸ்க்லேயே நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் பண்ணின அந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிட்டு நாங்கள் பண்ணினதை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி எங்களை எலிமினேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எலிமினேட் பண்ணிட்டீங்க. நான் அந்த 2 வாரம் அடைஞ்ச மன உளைச்சலுக்கு வந்து அளவே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட பிக் பாஸ் விட்டு நான் எவிக்ட் ஆகி வந்த அந்த 2 வாரம் எந்த ஃபோன் கால்ஸையுமே அட்டன் பண்ணலை. என்னுடைய ஃபேமிலி தான் என்னை மொத்தமாக பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மொத்த உலகுமே என்னை தப்பு அப்படின்னு சொல்லும்போது என் ஃபேமிலி என் கூட நின்னாங்க. ஒரு ஆங்கரோட பீக்கில் அந்த விஷயம் நடந்திருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த ஆங்கருக்கு காரணமானவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா என்னை பார்த்து பொறுக்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனை பார்த்து நீ காம்ருதீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா அவன் வந்து பண்ணுறது சீரியல்ஸ், அப்புறம் டிவி ஆட், இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அவனை அந்த மாதிரி தப்பாக எக்ஸ்போஸ் பண்ணனா அவன் எப்படி ஒரு கோஆர்டிஸ்ட் கூட சகஜமாக நடிப்பான்? அவனை இதுக்கு மேலே எல்லாருமே வேறு ஆங்கிளில் தானே பார்ப்பாங்க. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் தெரிஞ்சு தான் எங்களை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ப்ரைவேட்டில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. இதனால் எனக்கும் கம்ருதீனுக்கும் நீங்கள் சண்டை வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சே தான் நீங்கள் செஞ்சீங்க. இந்த கிக் பண்ணின விஷயம் கூட உங்களால் நடந்தது மட்டும்தான். நாங்கள் வந்து உங்களை புல்தரையில் தான் கீழே தள்ளி விட்டோமே தவிர மலையில் இருந்தோ இல்லை வேறு எங்கேயோ ஹைட்டான இடத்துல இருந்தோ தள்ளி விடலை. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணின விஷயங்கள் தான் எங்களுடைய லைஃபையே அப்போ புரட்டி போட்டுருச்சு. ஏதோ நல்ல விதமாக இருந்ததுனால சீக்கிரம் இந்த விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்களை ஃபினாலேக்கு வந்து வர வச்சு எங்களுடைய ரெட் கார்டை வந்து ரிவோக் பண்ணுற அளவுக்கு இந்த விஷயம் மறுபடியும் மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட பிக் பாஸை விட்டு எவிக்டான 2 வாரங்களை என்னாலேயே எனக்கே பிடிக்காமல் போயிடுச்சு. என்னுடைய அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உட்காந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க. என்னுடைய வீட்டை சுற்றி பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே என்கிட்ட வந்து அவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த விஷயத்தை அவங்க அவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்களை 2 பேரையும் எவிக் பண்ணணும்னு சொன்ன அதே மக்கள் அவங்களுடைய ரெட் கார்டை கண்டிப்பாக ரிவேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, ஃபேமிலி தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து, ஃபேன்ஸ் தான் என்னுடைய ஒரு எனர்ஜி அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஆட்டிடியூடில் இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதையும் விஜய் பார்வதி சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.